ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஃப்பில் பாஸ்புக்கில் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம்லாம் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனால மறக்காம அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு இபிஎஃப்ஓ பாஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா இந்தமாரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், அந்த பேஜ்க்குள்ளே வந்து போக போகிறோம். ஸோ அந்த பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட யுஏஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும், யுஏஎன் நம்பர் வந்து உங்களோட சேலரி ஸ்லிப்பில் இருக்கும், பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் யுஏஎன் ஆக்டிவேட் பண்ணி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான தனி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கவங்க பாஸ்புக் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் யுஏஎன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணியிருப்பீங்களா, அது என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேப்சா அப்படின்றத கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்றத கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும், லோட் ஆகிட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இவ்வளோ என் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு தெரியும். இல்லை நீங்கள் வந்து ஒரு 4-5 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்கன்னா ஒரு கம்பெனியில் எவ்வளோ இருக்குது, அப்படி இல்லை ஆல்ரெடி நான் வந்து வேறு கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், 0 அப்படின்றத காமிக்கும். மற்றபடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்ற பேலன்ஸ் வந்து அதில் தெரியும். ஓகேங்களா. இப்போ என்னென்ன செக் பண்ணலாம் இதில் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னென்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்க, எந்த டேட்டில் வந்து முடிச்சிங்க, எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் என்ன ஆகுது, இந்த இபிஎஃப் வந்து எடுக்காமலே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட அக்கௌண்ட் பழைய அக்கௌண்ட்லேருந்து இப்போ நியூவாக இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் காசை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் என்ன ஆகும், இதிலே வந்து தெரியும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் தெரியும், நீங்கள் க்ளைம் பண்ணாலும் தெரியும், அட்வான்ஸ் எடுத்தாலும் தெரியும். நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த இபிஎஃப்ஓ வந்து க்ளோஸே பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணிடலாம், இந்த பாஸ்புக்கில் தெரிஞ்சிடும். அதேமாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு மாதத்துக்கும் எவ்வளோ உங்களுக்கு காசு போடுறாங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பாஸ்புக்கில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு இவ்வளோ காசு எம்ப்ளாயி ஷேர் வந்திருக்கு, எம்ப்ளாயர் ஷேர் வந்திருக்கு, பென்ஷன் இவ்வளோ வந்திருக்கு, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பிஎஃப் வந்து எடுத்துருக்கிறீங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன தெரியும், இந்தமாதிரி தெரியும். ஸோ அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அந்த பாஸ்புக் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளைம்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ்லாம் எடுத்துருப்பீங்க, இல்லைனா வந்து இதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க, ஒரு அக்கௌண்ட் மாற்றிருப்பீங்க, அது எல்லாமே என்ன தெரியும், இந்த கிளைம்ஸில் தான் தெரியும். இந்த கிளைம்ஸில் தான் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்ன ரீசன் போட்டு காசு எடுத்துருக்கீங்க அப்படின்னு எல்லாமே தெரியும். எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து அது க்ரெடிட் ஆகிருக்கு, எந்த நாள் வந்து உங்களுக்கு அந்த காசு வந்துச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த கம்பெனியில் எடுத்தீங்க அப்படின்றதும் இதில் தெரிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பாஸ்புக்கில் செக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்தமாதிரி இவ்வளோ தூரம் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மிஸ் கால் மூலியமாகவும் இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து 9966044425 அப்படின்ற ஒரு நம்பருக்கு மிஸ் கால் கொடுக்கணும். எந்த நம்பர்லேருந்து தான் உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கோம்ல, உங்களுடைய கம்பெனியில் கொடுத்துருப்பீங்க ஆதார் கார்டு லிங்க் பண்ண மொபைல் நம்பர்னு, அந்த நம்பர்லேருந்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்கள் எஸ்எம்எஸ் வந்து இபிஎஃப்ஓ யுஏஎன் லேண்ட் டு இந்த நம்பர் 77 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பாஸ்புக் வந்துடும். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.